Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா 12th mathsல chapter 4ல example 4.29 அது வந்து important 5 mark question. chapter 4ல வந்து உங்களுக்கு maximum வந்து 5 mark questions last exercise வேணா வரும். சோ அதனால first நான் example 4.29 போடுறேன். சோ இது ஈஸி தான். solve cos of sine inverse of x by root of 1 plus x square into equal to sine of cot inverse of 3 by 4. Okay va? So first நான் என்ன பண்றேன்னா LHS மட்டும் எடுத்துக்கிறேன். First நான் LHS எடுத்துக்கிறேன். cos of நமக்கு அது தெரியும். cos sin inverse of x cos inverse of x நமக்கு என்ன தெரியும்னா so sin inverse of x by root of 1 plus x square is equal to cos inverse of 1 by root of 1 plus x square. ஓகேவா? இது நம்ம +1ல இது படிச்சிரு பாயிண்ட் இப்படி மாதிரி. அதுல நான் என்ன பண்றேன் இப்போ இந்த cos என்ன பண்றேன்னா இந்த பக்கம் எடுத்து வந்துறேன். ஓகேவா? அப்ப இந்த பக்கம் வந்து இன்வெர்ஸ் இந்த பக்கம் வந்தீங்கன்னா cos ஆ மாறிடும். So cos of sin inverse of x by root of 1 plus x square is equal to 1 by root of 1 plus x square. So LHS ஓட வேல்யூ உங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஓகேவா? இப்போ நம்ம RHSல அந்த இந்த பார்ட் இருக்கு. இந்த பார்ட்ட மட்டும் நான் தீட்டான்னு எடுத்துட்டேன். ஓகேவா? So cot inverse of 3 by 4 equal to theta. அப்போ cot inverse வந்து cot theta இல்ல cot theta equal to 3 by 4. கரெக்ட்டா? So நமக்கு ட்ரையாங்கிள் என்ன ஆயிரும்? cot theta ஃபார்முலா நமக்கு என்னது? adjacent by opposite. கரெக்ட்டா? இது theta எடுத்துக்கிட்டேன்னா adjacent வேல்யூ என்னது? 3 opposite value 4. So hypotenuse எப்படி வரும்? root of 4 square plus 3 square அப்போ வந்து root of 16 plus 9 வந்து 25 hypotenuse value 5. கரெக்ட்டா? So 5 ன்றப்போ hypotenuse value 5 ன்றப்போ இது cot ஓட வேல்யூ. இது வந்து நம்ம sin வேல்யூ கண்டுபிடிச்சலாம். ஓகேவா? So இதுல நான் என்ன பண்றேன்னா இப்போ இப்போ இந்த இது எடுத்துப்போம். இது இருக்கட்டும் நம்ம வேல்யூ கண்டுபிடிப்போம். ஃபர்ஸ்ட் இதை எடுத்துப்போம். இது ரெண்டு பக்கமும் நான் என்ன பண்றேன் அங்க நமக்கு தேவையில்லை sin. So sin எடுத்துப்போம். sin ரெண்டு பக்கம் sin மல்டிப்ளை பண்ணனா sin of cot inverse of 3 by 4 equal to sin theta. So sin theta is opposite by hypotenuse. கரெக்ட்டா? அப்ப sin theta ஓட வேல்யூ 4 by 5. So sin of cot inverse of 3 by 4 வந்து 4 by 5. ஓகேவா? இப்போ இது ரெண்டுமே ஈக்குவல் கொடுத்திருக்காங்க. அப்போ என்ன ஆகும்? 1 by root of 1 plus x square equal to 4 by 5 வந்துருமா? சோ இப்போ என்ன பண்ண போறேன் அப்படினா நம்ம வந்து என்ன நம்ம சால்வ் क्वेश्चन கொடுத்தாங்க. சோ நம்ம x வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்னா இத வந்து ரெசிப்ரோக்கலா பண்ணிக்கோங்க. root of 1 plus x square equal to 5 by 4. So next is squaring on both sides பண்ணீங்கனா root of 1 plus x square the whole square equal to 5 square by 4 square. So இது சால்வ் பண்ண என்ன வரும்? இந்த ஸ்கொயர் ரூட் ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும். So 1 plus x square equal to 25 by 16. So x square equal to 25 by 16 minus 1. So x square equal to 25 minus 16 by 16. இதோட வேல்யூ 9 by 16. So x ஓட வேல்யூ வந்து plus or minus 3 by 4. கண்டுபிடிச்சிட்டோமா? So இதுதான் உங்களோட example 4.29 problems. நான் வந்து நெக்ஸ்ட் என்ன சம் வீடியோ போட போறேன் அப்படின்ற நெக்ஸ்ட் என்ன வீடியோ போட போறேன்றத நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க. அப்ப உங்களுக்கு தெரியும். ஓகேவா? நான் உங்களுக்கு வந்து +2 சம்ஸ் நிறைய அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். சோ ப்ரீவியஸா நிறைய அப்லோட் பண்ணிருக்கேன். நீங்க அத பாத்துக்கோங்க. Thank you for watching.